ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? டோமியோடைய அடுத்த 2 சாப்டர்ஸில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் ஆயிருக்கோம். ஆனால் அந்த ஜூன்ஜிட்டோ அப்படிங்கிற மனுஷன் எப்படித்தான் இந்த மாதிரி கதையை இவ்வளோ சுவாரஸ்யமாக அடுத்தடுத்த சாப்டர்ஸை கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. பயங்கர சுவாரஸ்யமாகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, வியர்டாகவும் இருக்குது. ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த ஸ்டோரி சொல்கிற விதம்ங்கிறது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு புதுமை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதைகள் இப்போதான் ஒரு மாதிரி கேட்டிருப்போம், இப்போதான் ஒரு மாதிரி கேட்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதுதான் விஷயமே. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோம் அப்படின்னாலுமே கதைகள் நல்லா இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா மெச்சூரான ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கதைகள் ரொம்பவே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் பிளட் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கதையை நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன். அதான் ஒவ்வொரு வீடியோல ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த 2 சாப்டர்ஸுமே ஆரம்பிச்சிடலாம். சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சை அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய பேரு சையாச்சியா அப்படிங்கிறது தெரியல. ஜாப்பனீஸ்ல இந்த மாதிரி தான் பேர் வைக்கிறாங்க. என்ன பண்றது, நம்ம சை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அப்பாவுடைய ஒரு ஸ்டடி ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு டிராயரை பார்த்தீங்கன்னா அப்படியே திறந்து பார்க்குறான். அந்த டிராவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் சின்னதாக இருக்குது. அந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஏதோ இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஹேர், அதாவது முடி. ஒரு விக்கு, சவுரி முடி அந்த மாதிரி கூட சொல்ல முடியாது, கொஞ்சமாக இருக்குது. அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கும் பொழுதே ஒரு அட்ராக்ட் பண்ணுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கிளியராக தெரிஞ்சிருச்சு அந்த ஹேர், அந்த முடி வேற யார் தான் இருக்கும், டோமியோடதாக தான் இருக்கும். அந்த ஹேரை கொண்டு போய் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொண்டு போய் காட்டுறான். அந்த ஃப்ரெண்டுடைய பேர் பார்த்தீங்கன்னா மிக்கி. அவளுமே பார்த்துட்டு அவளுக்குமே பிடிச்சிருக்கு, வித்தியாசமா இருக்கு, அதே மாதிரி அழகாவும் இருக்கு அந்த முடி. ஸோ இந்த முடி யாருக்கு சொந்தமானதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசிக்கிறாங்க. மிக்கி விளையாட்டா பேசுறா. உன்னுடைய அப்பாவுடைய காதலியோடதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, என்ன விளையாடுறியா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை முன்னாள் காதலி, எக்ஸ் லவர் இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஒரு ஞாபகார்த்தம் இந்த மாதிரி அவர் வச்சிருக்காரோ யாருக்கும் தெரியாம அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒருவேளை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு யாரு சை பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸு கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சிடறா. அவள் எப்பவுமே ஸ்கூல் போயிட்டு டெய்லியுமே சாயந்தரம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த ஹேரையே, அந்த முடியவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா, அழகா இருக்கு அப்படிங்கிறனால அதை விட்டு அதை தவிர்க்கவே முடியல. அந்த ஒரு அட்ராக்ஷன் பாருங்க அந்த முடி மேல அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் வீட்டில் தன்னுடைய அப்பாவுக்கு பாருங்க வித்தியாசமா அவர் வியர்டா பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கும் சரி அந்த பொண்ணுக்குமே பாருங்க தெரியல. அவர் அப்பதான் தெரியுது டோமியோடைய ஃபுல் கண்ட்ரோல பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அந்த ஹேரை அவர் வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அவரு தன்னுடைய ரூம்ல இருக்கக்கூடிய அந்த ஹேரை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த யாரோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஒருவேளை தன்னுடைய ஒய்ஃபா இருக்குமா அப்படின்னு சந்தேகமெல்லாம் படுறாரு. ஆனா கேட்கறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. தன்னுடைய பொண்ணு ரூமுக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் பொண்ணு பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக அதை மறைச்சி வச்சிடறா. அதாவது ரூமுக்குள்ளேயே வரவில்லை, தேடவில்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த சைக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு தன்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா இந்த முடியை தான் தேடுறாரு. அவருக்கு இது ரொம்ப முக்கியமானது போல இருக்கு, அதுவும் தெளிவாக தெரியுது அப்படிங்கிறத கிளியராகவே அங்கே புரிஞ்சுக்கிறா. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ அழகான ஹேர் வச்சிருக்கக்கூடிய அந்த பெண்மணி எப்படி இருப்பா, எவ்வளோ அழகா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்தீங்கன்னா கற்பனையாக சில முகங்கள் எல்லாமே உருவகப்படுத்தி பார்க்குறா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் நோட் பண்ணுறப்பதான் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லை, அது ஒரு மாதிரி க்ரோ ஆகுது, வளர ஆரம்பிக்குது. முன்ன இருந்ததை விட கொஞ்சம் நீளமா பாரு அந்த முடி இருக்குது. உடனே அதை போய் தன்னுடைய ஃப்ரெண்டான மிக்கி கிட்ட காட்டும் பொழுது அவளுமே ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறா. அப்ப விளையாட்டா என்ன பண்றா அப்படின்னா ஒரே ஒரு அந்த முடியை மட்டும் எடுத்து தன்னுடைய தலையில வச்சு பார்ப்பான், எப்படி இருக்கும், அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு பார்க்கலாம். லைட்டா தலைகிட்டெல்லாம் கொண்டு போய் அப்படி இப்படி பண்ணுவான். திடீர்னு அப்படி பண்ணும் பொழுது அந்த முடி பாருன்னா அந்த எட்டுல தலையில பாருன்னா அப்படியே ஒட்டிக்குது. வெளியே எடுக்கிற முடியல, அப்படியே அட்டாச் ஆகிக்குது. அவ ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாக பாருன்னா அந்த விஷயம் அங்கே இருக்குது. அதை எவ்வளவோ எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, பிடுங்க நினைக்கிறாங்க, அது சுத்தமாகவே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு பாருன்னா பயங்கரமாக ஒட்டிக்குது. ஆரம்பத்தில் அதை நினச்சி கொஞ்சம் கவலைப்பட்டாலும் அந்த மிக்கிங்கிற பொண்ணு சரி ஓகே அழகாத்தான் இருக்கு அப்படின்ட்டு அதை கேஷுவலாக எடுத்துக்கிறா. அதை பண்ணிட்டு விளையாட்டா அவளுமே ஒரு வேலைத்தனம் பண்றா. இன்னொரு முடியை எடுத்து அந்த சையோட தலையில இவ பார்த்தீங்கன்னா ஒட்ட வச்சிடறான். அவளுக்கு அது உடன்பாடே கிடையாது, இருந்தாலுமே அவள் விளையாட்டாங்க பண்ணிடுறா. மிக்கியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேடிக்கையா விளையாட்டா இருக்குது. ஆனா இந்த சைக்கு பார்த்தீங்கன்னா அது பயங்கரமா ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்துது. எனக்கு இந்த வியர்டான முடியை எனக்கு யாரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸையை கம்ப்ளீட்டா அவகிட்ட கொடுத்துட்டு அவங்க இருந்து போயிடுறா அப்படின்னு சொல்லலாம். அவளுக்குமே ஒரு அந்த முடி மேல ஒரு ஆர்வம் இருந்ததுனால அந்த பாக்ஸை தான் கூட அவ எடுத்துக்கிட்டு போயிடுறா. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே அந்த ஒட்டின அந்த சின்ன முடி அப்படியே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவளுடைய வீட்டில் அந்த சை பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்திருக்கும் பொழுது கண்ணை மூடும் பொழுது அவளுக்கு ஒரு ஃபேஸ் தோணுது. அந்த ஃபேஸ் வேற யாரும் கிடையாது, டோமி தான்.
அதை பார்த்தோன்னே அவள் அதிர்ச்சியாக எந்திரிக்கிறா, கண்ணை முழிக்கிறா. ஸோ இந்த முடிக்கு சொந்தக்காரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கிறா. எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அந்த பியூட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவளே ரசிச்சு ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசும்பொழுது அது யாருன்னு பார்க்கும்பொழுது அவளுடைய ஃப்ரெண்டான மிக்கி தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஒரு சம்மர் லீவில் இருப்பாங்க போல இருக்கு. அவள் வந்து மிக்கி கால் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சை கிட்ட சொல்லும் பொழுது அவளுமே கிளம்பி ஒரு மாதிரி வீட்டுக்கு போயிடுறான். உள்ளே போகும்பொழுது இங்கே பாரு மிக்கி, நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் இந்த மிக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன நீ கண்ணை மூடும் பொழுது டோமியை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. நானுமே அவளை பார்த்தேன், அவள் என் கூட பேசினா அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவருக்கு அங்கே தூக்கி வாரி போடுது. அப்போ அதோட மட்டும் இல்லாமல் தான் கையோட கொண்டு வந்த அந்த பாக்ஸ் அந்த முடியுமே காட்டுறா. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, நிறைய வளர்ந்துருக்குது. என்னடா இவ பண்ணி வச்சா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஆர்வத்தில் ஏதோ ஒரு என்ன ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடியை வந்து கட் பண்ணியிருப்பா போல இருக்கு. அந்த கட் பண்ண முடி எல்லாமே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரோவாகி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பார்த்தோன்னே ஆச்சரியம் அடைகிற அந்த சை. அதுக்கப்புறம் அந்த சம்மர்ல தனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி அவள் சொல்ல ஆரம்பிக்கிறா. அவள் சம்மர்ல அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்க, வெளியே போகல. அந்த சமயத்தில் அவள் கண்ணை மூடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டோமி வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய ஃபேஸ் தெரியறதா இருக்கட்டும், அவன் வந்து இவகிட்ட பேசுற மாதிரியா இருக்கட்டும், போக போக அது அப்படியே ஒரு பேண்டை மாதிரி ஒரு ஆவி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தோன்றி பேசுகிற மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு நடந்திருக்குது. அவளுடைய பேரண்ட்ஸ் வந்து திட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க, நீ என்ன அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலுமே அவள் வெளியே போகாமல் அந்த ரூமுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டோமி ஒரு மாதிரி பேசுறது, அவளை பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. இதெல்லாமே அந்த சைக்கிட்ட சொல்லும் பொழுது அவளுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியா இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் அப்படியே போதும், அந்த சம்மர் லீவெல்லாம் முடிஞ்சு திரும்ப அவங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுது அங்கே அந்த மிக்கிங்கிற பொண்ணு கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கிறா. அவளுடைய ஹேர் அந்த முடிங்கிறது வேற மாதிரி இருக்குது. டோமியோடைய ஹேர் எப்படி இருக்குமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்குது. இது யாரும் அந்த பொண்ணு புதுசாக இது வந்து சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய சக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போதான் தெரியுது இதை மிக்கியாச்சு இல்லை, அந்த பொண்ணாச்சு இல்லை, இவன் எப்படி கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிளாஸ் பிரேக் டைம்ல மிக்கியை வந்து பார்த்தீங்கன்னா நான் சையுமே மீட் பண்ணி அவளுமே ஆச்சரியமா பார்க்குறான். என்னவோ முடி இப்படி மாறி இருக்குது, அந்த ஒரு முடியை அவனை இந்த அளவுக்கு மாத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கும்பொழுது அப்படி கிடையாது, நான் ஒரு ஆர்வத்தில் இன்னும் கூடுதலாக சில முடிகளை ஒட்ட வச்சுக்கிட்டேன், அது மூலமாக எனக்கு இப்படி ஒரு அழகான முடி வந்திருக்கு. என்னுடைய முடியை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி ஒரு மாதிரி நியூட்ரியன்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் எடுத்து இந்த முடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எனக்குள்ள இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மிக்கி வந்து அங்கே சொல்கிறான். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் இருக்காரு, அவர் ஒரு மாதிரி கிளாஸும் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சை வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளாஸை கவனிச்சுட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு திடீர்னு ஒரு மாய தோற்ற மாதிரி தெரியுது. அது வேற யாரும் கிடையாது, டோமி தான். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பார்க்க விருப்பமே கிடையாது. இதெல்லாம் நான் பார்க்க விரும்பல, நான் வந்து கிளாஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், இதை வந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அதை கம்ப்ளீட்டாக தவிர்க்காங்கன்னு நினைக்கிறான். அப்போ கிளாஸ் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்கியை பார்த்து இங்கே பாரு அந்த புக் எடுத்து எனக்கு கொஸ்டின் படிக்கிறியா அப்படின்னு அவர் கேட்பாரு. இவா ஒரு மாதிரி எந்திரிச்சு நிற்பா, ஆனால் கையில் புக் எடுக்காம சும்மா எந்திரிச்சு நிற்பா. என்ன புக் எடுக்காம நீ பாட்டுக்கு எந்திரிச்சு நிற்கிறா அப்படின்னு அந்த கிளாஸ் டீச்சர் கேட்கும் பொழுது அவர் திடீர்னு வித்தியாசமாக பேச ஆரம்பிக்கிறா. கிளாஸ் டீச்சரை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, முன்னோட ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களுடைய கண்கள், அந்த ஃபேஸ், முகம் எல்லாமே சூப்பரா இருக்குங்கிற மாதிரி அவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறா. ஆனா உண்மையுமே வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு தோன்றின டோமியுடைய அந்த மாய தோற்றத்துடைய அந்த அழகத்தான் வர்ணிச்சிட்டு இருக்கா. இதை கவனிச்ச கிளாஸ் டீச்சர் இவ பாட்டுக்கு பைத்திய மாதிரி என்னமோ பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா வந்து பாத்தீங்கன்னா திட்டிடுறாரு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே புரிஞ்சிருச்சு, அவன் அந்த மாய தோட்டத்துக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு கவலை வர ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? சைக்கு. ஏன் அந்த டோமி என்கிட்ட வந்து பேச மாட்டீங்களா, கண்ணை மூடனா அவன் ஏன் தோன்ற மாட்டீங்களா அப்படின்னு கவலையை அதை நினச்சிக்கிட்டே அவள் பாட்டுக்கு அங்கே நடந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். இங்கே மிக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அவளை சூழ்ந்துக்கிறாங்க சில அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. எப்படி இவ்வளோ அழகாக மாறின, ஹேர் எப்படி இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேரை காட்டும் பொழுது இந்த முடிதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றிச்சு, நீங்களுமே உங்களுக்கு வேணுமா எடுத்துக்கங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காமிச்சிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த சை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு போய் அங்கே பெட்லேயே அப்படியே படுத்துக்கிறா, அப்படியே படுத்தபடிக்கே தான் இருக்கிறா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி டோமி இது வருவாளா பேசுவாளா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஒரு மாய தோற்றம் மாதிரி தான் வருதே தவிர அவள் எதுவுமே அங்கே பேச மாட்டேங்கிறா. அது அவளுக்கு ரொம்பவே கவலை ஏற்படுது. இதுக்கு மத்தியில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஃபாதர் இருப்பார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதானம் இழந்து வந்து பொறுமை இழந்து என்னோட ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதாவது நான் ஒரு அழகான முடி வச்சிருந்தேன், அது எடுத்தது நீ தானே அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன அழகான முடி, நீங்க பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க, நீங்க கொஞ்ச நாளாவே சரியில்லை, நீங்களும் வித்தியாசமா வியர்டா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் ஒய்ஃப்மே சொல்லும் பொழுது அவர் கொஞ்சம் நிதானம் இழந்து சில விஷயங்கள் அங்கே ஓப்பனாகவே பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த முடிக்கு சொந்தக்காரி ஒரு பெண் என்னுடைய காதலி அப்படின்னு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு அப்படி முன்னாள் காதலி அப்படிங்கிற மாதிரிலாம். என்ன தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி இப்படி ஓப்பனாக இந்த மாதிரிலாம் பேசுவீங்க, உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கடுமையாக திட்டிட்டு நான் அந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாள். போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகள் செய்ய வந்து பார்த்தீங்கன்னா தான் கூட கூட்டிகிட்டு போயிடணும், தன்னோட அம்மா வீட்டு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு ட்ரை பண்ண பொழுது
அவள் அங்கே படுத்த படிக்கே தான் இருப்பா, இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட தெரியல. அப்போதைக்கு அந்த வீட்டை விட்டு போனா சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்படியே போயிருது. அந்த சைங்கிற பொண்ணுமே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுதான் தான் இருக்கிறான். ஸ்கூலுக்கே அவள் போகல. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு, தன்னோட ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு அந்த மிக்கிங்கிற பொண்ணுமே பார்க்கறதுக்கு வந்திருப்பா. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து இந்த மாதிரி டோமி கிட்ட பேசணும் பார்க்கணும்னு நினைச்சா வரவே மாட்டேங்கிறா, ஏன்னே தெரியல அப்படின்னு தன்னுடைய கவலையை மிக்கி கிட்ட சொல்லும் பொழுது மிக்கி அப்பதான் சில விஷயங்களை சொல்றான். நீ ஒரே ஒரு முடியை மட்டும்தான் ஒட்ட வச்ச, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ நிறைய முடிகளை வந்து ஒட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா டோமி உனக்காக தோன்றுவா, பேசுவா அப்படின்லாம் சொல்லும் பொழுது அப்பதான் அவளுக்கு அங்கே புரிய ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல சையோடைய அப்பா வந்து பார்த்தா அந்த ரூமுக்குள்ள நுழைய அவரு அங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. மிக்கியோடைய முடியை பார்க்கும் பொழுது இது டோமியோட முடியாச்சு, என்னுடைய காதலியுடைய முடியாச்சு அப்படின்னு அவர் அங்க வியப்படைகிறாரு. நீ டோமி தானே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்க்கலான்னு வரும்பொழுது அந்த பொண்ணு திரும்பினோடனே அது வேற யாரோ ஒரு பொண்ணு, ஆனா முடி வந்து பார்த்தா டோமியோட முடி இருக்கிறது கண்டு ஆச்சரியம் அடைகிறாரு. ஹே, இது டோமியோட முடி தானே, அது உன் தலையில் என்ன பண்ணுதுங்க மாதிரி அவர் கேட்கும் பொழுது நான் இங்கிருந்து உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ மிக்கி அந்த இடத்த விட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறான். ஏ பொறு, நீ பாட்டுக்கு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுமே அவருமே வந்து பாத்தீங்கன்னா மிக்கி பின்னாடியே ஒரு மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சை வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் அங்கேயே தான் விட்டுட்டு போயிட்டு இருப்பாவ. அதுல அந்த முடியெல்லாம் இருக்கும். அவளுக்கு அப்பதான் ஒரு அந்த முடிகளை எடுத்து தான் ஒட்ட வச்சுக்க அப்படின்ட்டு அந்த வேலையிலுமே அங்க ஈடுபட ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா சையோடைய அம்மா வந்து திரும்ப வந்து தன்னுடைய மகளை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க, கையோட கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கறதுக்காக. அவங்க அப்படி உள்ள வந்து தன்னுடைய பொண்ணு ரூம்ல போய் பொண்ணை பாக்குற சமயத்துல பெரிய ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு. ஏன்னா செய்யங்க அந்த முடிகளை ஒவ்வொன்றா எடுத்து தன்னுடைய முடியில வந்து பார்த்தா ஒட்டிட்டு இருந்திருப்பா தலையில. அதை பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. இவ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பயந்து போய் வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ரே எல்லாம் பண்ணி பார்த்து டாக்டர் சில விஷயங்களை சொல்றாரு. அவருக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, வியர்டா தான் இருக்குது. அந்த முடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேரா இவருடைய பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் ஆயிருக்குது. ஒரிஜினல் முடி நம்ம வெளியில தான் வந்துட்டு இருக்கு, ஆனா அந்த ஒட்டின முடி எல்லாமே நேரா வந்து பாத்தீங்கன்னா பிரெயினோட அட்டாச் ஆயிருக்குது. இது எப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல, ஒரு மாதிரி புதிரா இருக்குதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் பயமாவும் இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நாங்க சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, நாங்க முடிஞ்சதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து அங்க சொல்றாரு. எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து பையனா அங்க கேட்டுட்டு இருக்காங்க. இங்க வெளியே என்னடானா அந்த அம்மாவுடைய அந்த ஹஸ்பண்டான அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிக்கி பொண்ணு பின்னாடியே தான் போய்கிட்டு இருக்காரு. எங்கிருந்து கிடைச்சிருந்த முடி, யார்கிட்ட கிடைச்சா அப்படின்னு சொல்லும் பொழுது டோமிட்டு இருந்தா கிடைச்சது, டோமி என்கிட்ட பேசணும் அப்படின்னு அவ என்னமோ சொல்லும் பொழுது என்ன டோமி கிட்ட நீ பேசுனியா, நான் அவளை பார்க்கணும், நானும் பேச முடியுமா, அவள்கிட்ட கேட்டு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு ஆர்வத்துல கேட்க அவளுமே ஏதோ பேசுறா. அவளுக்கு தான் அந்த ஒரு என்ன சொல்றது மாய தோட்டத்துல பேச முடியும், கண்ணை முன்னா அவ தோன்றா அப்படின்ட்டு அவ பாட்டு அங்க தனியாவே பேசுறா. ஆனா டோமி கிட்ட தான் பேசுறாவ. அவ பேசும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டோமி சில உண்மைகளை சொல்லியிருப்பா போல இருக்கு. இவளுமே கரெக்டா சில விஷயம் அங்க சொல்றான். டோமிக்கு உங்களை பார்க்க பிடிக்கல, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டோமியை லவ் பண்ணியிருக்கீங்க, ஆனா அந்த சமயத்துல நீங்களே அவளை வந்து கொன்னுட்டீங்க கொடூரமா, அதனால அவளுக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபருக்கு அதிர்ச்சியா இருக்குது. இது தெரிஞ்ச விஷயம் தான். டோமி யாரு என்னதான் விரும்பினாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்க, அவளை வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமா தன் நிலை மறந்தது மாதிரி கொன்றுவாங்க. அதே தான் இவர் விஷயத்திலுமே நடந்திருக்குது. அந்த முடியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துட்டு இவர் வச்சிருந்திருப்பார் போல இருக்கு வீட்டுல. இருந்தாலும் இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது அவளை பார்க்கணும், ஏதாவது வந்து பண்ண முடியுமா, என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி இவர் என்னென்னமோ சொல்ல போக திடீர்னு அந்த மிக்கியோடைய பொண்ணுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறுது. அவருடைய முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முடி வேகமா வளருது. திடீர்னு பார்த்தா அவருடைய வாய்க்குள்ள இருந்த எல்லாமே முடி முளைக்குது. தலையில இருக்க முடிகள் இன்னுமே அதிகமா அடர்த்தியா வளருது, நீளமா வளருது. அவருடைய உடம்பு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா முடியா வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து அவ கம்ப்ளீட்டா அங்க இறந்தே போயிடுறா. ஸோ ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றிட்டு இருக்கு. அப்படி என்ன ரூமர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹெனடாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறோட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு 2 முதியவங்க வந்து பார்த்தீங்கன்னா வசித்து வந்துட்டு இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி வயசானவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா தத்தெடுத்து ஒரு மாதிரி ஆர்ஃபனேஜ்லேருந்து தத்தெடுத்து ஒரு மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வயதுள்ள அந்த பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தத்தெடுத்து வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது அந்த வயதான பெண்மணிக்கு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் ஆசையாகவே இருக்குது. ஆனால் சில பெண்களை இவங்க தத்தெடுக்கும் பொழுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 3 மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இது எப்படி அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. அதாவது அந்த 2 வயசானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானவங்க, வியர்டானவங்க. அவங்க தத்தெடுத்துக்கிற அவங்க அந்த பெண்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே கொண்டுறாங்க. கொஞ்சம் வித்தியாசமான பிஹேவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் மீது வந்து பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் சுத்துது. அது வெறும் ரூமர் தானே தவிர உண்மையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்புறம் அந்த ஹினடாவுடைய வீட்லயே ஒரு மாதிரி காட்டுறாங்க. அந்த வயசான அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கவலையில இருக்கிறாங்க. நம்ம தத்தெடுக்கிற இந்த பெண்கள் எல்லாருமே இந்த மாதிரி இறந்து போயிடுறாங்களே, என்ன காரணம்னே தெரியும் அப்படின்னு கவலையில இருக்காங்க. அந்த கணவன் மனைவி அந்த 2 முதியவங்களுமே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நமக்கு நேரம் சரியில்லை என்னமோ, நம்ம தத்தெடுக்கிற இந்த பெண்கள் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க, கடவுளுக்கு அதில் விருப்பம் இல்லை போல இருக்கு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி அங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த பணிப்பெண் இருக்கா பார்த்தீங்கன்னா, அவளுமே ரொம்ப அன்பாகவும் ஆதரவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா அந்த வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு. அந்த பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு எல்லா உதவியுமே செஞ்சுட்டு கேரா பார்த்துக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணு சொல்கிறா, ஏன் நீங்கள் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கீங்க, என்னையும் ஒரு பொண்ணாக நினச்சி நீங்கள் உங்களோட கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும் பொழுது, உன்னை என்னால் பொண்ணு தான், நீ வந்து 30 வருஷமாக வேலை பார்க்குற, எல்லாம் சரி, இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் யங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வேணும், நான் வந்து சாகிறதுக்குள்ளே அப்படி ஒரு பொண்ணை வந்து வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறா. அந்த முதியவர்கிட்ட ஒரு மாதிரி குட் மார்னிங் சொல்லிட்டு நைட்டு தூங்க போகலாம் அப்படின்னு போகிற சமயத்தில் ஒரு ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திறந்துருக்குது. அதை சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எட்டி பார்க்குறா. வெளியில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா விழுந்து கிடக்கிறா. உடனே வந்து சத்தம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, டோமி தான். டோமி எப்படி திடீர்னு அங்கே வந்தா அப்படிங்கிறது தெரியல. அவங்க ஒரு வழி மயங்கி கிடக்கிறான். அதுக்கப்புறம் கொண்டு போய் வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. டாக்டர்லாம் வந்து அவர் அந்த முதலுதவி இந்த மாதிரியான சில சிகிச்சை எல்லாமே கொடுத்துட்டு அவருமே போயிடுறாரு. டோமியுமே கண்ணை திறக்கிறான். அப்போ தான் சில விஷயங்களை சொல்கிறான். இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வந்து என்னுடைய அப்பா அம்மா வந்து போயிட்டு இருந்தாங்க, நேற்று கிராஷ் ஆயிடுச்சு, அதில் அவங்க இறந்துட்டாங்க, அதனால் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் நான் பாட்டுக்கு அங்கேயும் போயிட்டு இருக்கும் பொழுது இப்படி இங்கே வந்து விழுந்துட்டேன், உங்ககிட்ட வந்துட்டேன், ஸோ நான் எங்கே போகணுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அம்மாவுக்கு அப்போ தான் யோசனை வருது, நமக்கு தான் அடாப்ட் பண்ணுற அந்த பெண்கள் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்ஃபனேஜில் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பெண்களாக தர மாட்டோம், அது எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இறந்து போகிறாங்க, அதுக்கு காரணம் நீங்களா என்னன்னு தெரியல, அதனால் இதுக்கு வந்து முடிவு கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தத்தெடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி அவங்க தெளிவாகவே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் டோமி இப்படி வந்தோடனே டோமி வந்து தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது டோமியுமே உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ரொம்பவே சந்தோஷமாயிருது, நான் இங்கேயே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதியவர்கள் 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த பணிப்பெண்ணுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. பிளெயின் கிராஷுங்கிற அப்படி எதுவும் செய்தி வந்த மாதிரி நான் நேற்று கேட்கலையே, ஏதோ சம்திங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுமே அங்கே நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயதான பெண்மணிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழகான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க, அதை போட்டு பார்க்குறா. ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்கள் போகுது. அந்த வயசான நபர் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒய்ஃப் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற பார்த்தோன்னே அவருமே மகிழ்ச்சி அடைகிறாரு. டோமி அப்போ வந்து கேட்குறா, இந்த மாதிரி டைமண்ட் மோதிரம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அது எல்லாமே வாங்கி தந்து ஆசையாக போட்டு பார்க்குறாங்க. ஸோ மகிழ்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக அப்படி போயிட்டு இருக்கும்போது அவள் நினைக்கும் பொழுது தான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டோமி சில விஷயங்கள் அங்கே பேச ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம எல்லாமே ஒரே ஃபேமிலி, அதனால் ரகசியங்கள் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை சுற்றி உங்களை சுற்றி சில ரூமர்ஸ் எல்லாம் சுற்றிச்சு, அதில் உண்மை அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன ரூமர்ஸ், நீ பாட்டுக்கு என்னமோ பேசுகிற அப்படின்னு அந்த வயதான பெண்மணி கேட்குறாங்க. அப்படி என்ன ரூமர்ஸ் அப்படின்னு அவளே சொல்கிறா. இந்த மாதிரி நீங்கள் வந்து அடாப்ட் பண்ண அந்த சில்ட்ரன்ஸ் அந்த பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு இந்த மாதிரி வெளியில் சொல்லிக்கிறாங்களே, நீங்கள் தான் வந்து வியர்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணி அந்த ஒரு காரணத்துக்குனால அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அந்த மாதிரில எதுவும் கிடையாது, நீ எதுக்கு அதெல்லாம் நம்பிட்டு இருக்க அப்படின்னு அவங்க இன்னுமே ரொம்ப கவலையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டோமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹினடா அந்த முதியவரை போய் பார்க்குறா. பார்த்து பேசுகிற சமயத்தில் திடீர்னு போய் ஃபோனை அழுவ ஆரம்பிக்கிறான். ஏன்னா அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட கையை வந்து காமிக்கிறான். தன்னோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயம்பட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லு கடிச்ச மாதிரி இந்த மாதிரியான அந்த இதெல்லாமே இருக்குது. உங்கள் ஒய்ஃப் தான் இந்த மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் போல இருக்குது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா தன்னோட மனைவி அந்த மாதிரி பண்ணுற ஆளே கிடையாது, என்னடா அது இந்த என்னமோ சொல்கிறா, ஒரு பேர் உண்மைதானம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வயதான பெண்மை டோமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையை அப்படியே சீவுற மாதிரி தலையை வந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அதே மாதிரி உண்மையுமே வியர்டாக வந்தாங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிற சமயத்தில் கரெக்டாக அந்த முதியவருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி தடுத்துறாரு. அப்போ தான் அந்த பெண்மணியுமே ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரூமர்ஸாக எத்தனை நாள் சுற்றிட்டு இருந்தது, ஏதோ ஒன்று நீ செய்ய வச்சு இந்த மாதிரி பண்ண வச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப வந்து அவங்களுமே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க, பயந்து போயிடுறாங்க. டோமியுமே அந்த இடத்த விட்டு ஒரு மாதிரி அங்கே போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த வயதான பெண்மணி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுறாங்க, ரொம்பவே ஒரு கவலையில் இருக்கிறாங்க. அந்த பணிப்பெண்டா ஒரு ஆறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேச ஆரம்பிக்கிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து 30 வருஷமாக வேலை பார்த்துருக்க, இனிமேல் நீ என்னோட ஒரு மகள் தான் அப்படின்னு அந்த விஷயத்தை அங்கே ஒத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணிப்பெண்ணுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது.
இருந்தாலும் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கவலையிலையும் அழுதுகிட்டே அப்படியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணிப்பெண் போயிட்டு அப்புறம் திரும்ப சாப்பாடு கொண்டு வரக்கான அந்த நேரம் ஆனோடனே கொஞ்சம் லேட் ஆயிருது. இருந்தாலுமே வரும் பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி அந்த பொண்ணுக்கு. அந்த வயதான பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இறந்து போயிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பெரிய ஒரு ஷாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள புதைச்சிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. டோமியுமே அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறா. மற்ற 2 பேரும் தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்கே அழுதுகிட்டு இருக்காங்களே தவிர, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வேற அந்த பணிப்பெண் வேற சொல்லிட்டு இருக்கா, இவங்க இப்போதான் என்ன ஒரு மகளாவே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த நேரத்தில் இவங்க இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் டோமியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அமைதியாக அப்படி அங்கே நின்றுட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் ஒரு மாதிரி கடந்து போகுது. டோமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிப்பெண் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே பார்த்துக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். டோமிக்கு சாப்பாடு கொண்டு வரும்பொழுது அவளுக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. ஆரம்பத்தில் அவள் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி சாப்பாடுலாம் கொண்டு வரும்பொழுது நான் கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலியில் இருந்தவன், எனக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்ஸு சூப்பு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக நல்லா தரமாக இருந்ததாக பிடிக்கும், இந்த மாதிரிலாம் செஞ்சு கொண்டு வரீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பான். இருந்தாலுமே திரும்ப இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கொண்டு வரும்பொழுது திரும்ப அதே மாதிரி பேசுகிறா, நீங்கள் வர லேட்டாக வரீங்க, டயத்துக்கே சாப்பாடு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, சாப்பாடு நல்லா இருக்கிறது இல்லை, நான் சொல்கிறது எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையால் ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பணிப்பெண்ணுக்கு அது ரொம்ப வியர்டாக இருக்குது. நம்ம என்னதான் கைண்டாக நடந்துக்கிட்டாலுமே இவரோட ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிறான். அப்போதான் சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவன் மனசில் நினச்சிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். எப்பவுமே இங்கே அடாப்ட் பண்ணி வரக்கூடிய அந்த ஆர்ஃபனேஜ் கேர்ள்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் வந்து கலப்பேன். அப்படி கலந்து ஒரு வாட்டி கொடுக்கும் பொழுது அவங்க 3 மாதத்துல எப்படி இறந்துருவாங்க, ஆனால் இவன் மட்டும் எப்படி 6 மாதம் உயிர் வாழ்றா அப்படின்னு அந்த பணிப்பெண் அங்கே நினச்சிட்டு போகும்பொழுது தான் விஷயம் நமக்கே தெரியுது, எப்படி அங்கே அடாப்ட் பண்ணி வர அந்த சில்ட்ரன்ஸ் அந்த பெண்கள் எல்லாருமே சாகுறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் கொடுக்கும் பொழுது பாய்சன் எப்படியோ மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது 3 மாதத்துல உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாங்க. அதே தான் டோமி விஷயத்துலையும் பண்ணியிருக்கான். ஆனால் டோமி வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட 6 மாசமா அங்கே தான் இருக்கிறா. அது பெரிய ஒரு ஆச்சரியமே இந்த பொண்ணுக்கு இருக்குது. இந்த பொண்ணியை இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அந்த வயதான பெண்மணிக்கு தான் மட்டும்தான் மக்களாக இருக்கணும், வேற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுயநலம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. அதனால தான் இவங்க அடாப்ட் பண்ண அந்த ஆர்ஃபனேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க மர்மமான முறையில். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 முதியவங்களுக்குமே தெரியாம இத்தனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிப்பெண் இந்த காரியங்கள் எல்லாமே ஆட்டிட்டு இருந்திருக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் மழை இரவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதியவர் என்னடா வந்து சந்திக்க போகலான்னு போகும் பொழுது ஏதோ வெட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. பார்த்தா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. அங்கே அவர் அந்த ஹினடா வந்து பார்த்தீங்கன்னா டோமி வந்து பார்த்தீங்கன்னா குத்தி கொண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அவர் எதுக்காக அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த பணிப்பெண்ணுக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ டோமியோடைய கண்ட்ரோலில் முழுசாக அந்த மனுஷன் போயிட்டான் அப்படிங்கிறது தெரியுது. இவதான் என்னைய கொல்ல சொன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டோமியால் ஆட்கொள்ளப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபருமே மற்ற எல்லாருமே பண்ணுற மாதிரி இவரு ஒரு மர்டராக வந்து ஆகி அந்த விஷயங்களை பண்ணுறாரு. அதோட மட்டும் நிறுத்தாம அடுத்து அந்த பணிப்பெண் கிட்டையுமே போய் அவளுமே வந்து கொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா இங்க டோமியை பொறுத்த வரைக்கும் அவன் முழுசா சாவல, எப்படியும் அங்க இருந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறா அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே பரவ ஆரம்பிக்குது. இதனால அந்த அடாப்ட் பண்ண அந்த ஆர்ஃபனேஜ் அந்த பெண்கள் எல்லாமே எப்படி செத்தாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ அந்த ஹினடா தான் கொண்டிருக்காம போல இருக்கு. அவன் ஒரு சைக்கோ மாதிரி ஆட்டிருக்கு. கடைசியில அந்த டோமிங்கிற பொண்ணையும் கொண்டுட்டு தன்னுடைய பணிப்பெண்ணையுமே கொண்டுட்டு தன்னையுமே தானே வந்து குத்தி கொண்டுட்டு இறந்து போயிட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒரு மாதிரி நினச்சிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு நல்லா இருந்த ஃபேமிலி இந்த டோமி வந்தோடனே இங்க எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிடுது. ஸோ டோமி போற இடம் எதுவுமே விளங்காது அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். அதுதான் வந்து இங்க இந்த வீட்லயுமே நடந்திருக்குது. ஸோ இந்த 2 சாப்டர்ஸுமே ரொம்ப வியர்டாகவும் கொடூரமாகவும் சூப்பராகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி இருந்திருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி 18+க்கு மேலே உள்ளவங்க மட்டும் அது கீழே உள்ளவங்க பார்த்துடாதீங்க. உங்களுக்கு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதைகள் வந்து பிடிக்காது, செட்டே ஆகாது. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஸ்டோரிஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோமி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு மாதிரி முடிக்க போகிறேன். ஒரு 4 வீடியோஸ் தான் அதில் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம். ரொம்ப லேட் பண்ணாமல் அடுத்தடுத்து டக்குன்னு அப்பப்போ இந்த வீடியோஸ் வரதை உங்களால் பார்க்க முடியும். டோமி சீரிஸை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக அதை கொஞ்சம் அங்கிட்டு வச்சுட்டு மற்ற கதைகள் ஒரு மாதிரி தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். ஜூன்ஜிட்டோடைய இந்த டோமி சீரிஸ் முடிஞ்சாலுமே
வேறு சில கதைகள் எல்லாமே இருக்குது. அதையும் அப்பப்போ நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக 18+ இருந்தால் மட்டும் பாருங்கள். சில்ட்ரன்ஸ் பசங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதீங்க. அதை நானே தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.